அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதி கூட வேலை பார்க்குற காலேஜ் ப்ரொஃபஸரும் ஹாஸ்பிட்டல் வந்திருக்காங்க. மதியை பார்த்ததுமே மதி என்ன ஒரு வாரமா காலேஜ்க்கே வரல அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. கழுத்துல பார்த்தா மதி கழுத்துல தாலி இருக்கு. என்ன மதி கழுத்துல தாலி இருக்கு, கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், என்ன மதி ஒரு வார்த்தை கூட சொல்லல, என்னடி ஒரு வாரமா காலேஜ் வரல, நான் என்ன ஏது உனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா உன் ஃபோனும் நாட் ரீச்சபிள் இருக்கு, என்ன ஆச்சு, ஒரு வாரத்துக்குள்ள கல்யாணம், ஒரு வார்த்தை கூட நீ சொல்லல, என்ன மதி என்னதான் நடக்குது, ஆமா என்ன ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்ல அப்பாவுக்கு சர்ஜரி பண்ணிருக்கு, ஆஞ்சியோ பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், அப்பாவுக்கு ஆஞ்சியோவா, இப்ப எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி மதி ஃப்ரெண்டு கேட்குறாங்க. நல்லா இருக்காரு, சரி வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா தனியா உங்களுடைய ஃப்ரெண்டை கூட்டிட்டு வராங்க. என்ன மதி என்னதான் நடக்குது, கல்யாணமே முடிஞ்சிருச்சு, யாரு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், வேற யாரும் இல்லை, ஒரு பிரச்சனை போய்கிட்டு இருந்துச்சுல உனக்கு தான் தெரியல, அந்த இன்ஸ்பெக்டர் கூட அவர் தான் என்னை கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், என்ன மதி அடுத்தடுத்து குண்டை தூக்கி போடுற, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே எனக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு, இப்ப என்னன்னா எலியும் பூனையுமா இருப்பீங்க, அவர் எப்படி கல்யாணம் பண்ண, என்ன கட்டாய கல்யாணமா அப்படின்னு சொல்லி மதி ஃப்ரெண்டு கேட்கவும், மதி பார்த்து அமைதியாவே இருக்காங்க. மதி என்னதான் நடந்துச்சு, மாயை திறந்து சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு மதி ஃப்ரெண்டு கேட்கவும், அப்பதான் மதி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லவும், என்ன மதி மனசாட்சி இல்லாம ஒரு விஷயம் நடந்திருக்கு, ஒரே ராத்திரிக்குள்ள உன் வாழ்க்கையே மொத்தமா தலைகீழ மாறி போயிருக்கு, இதுக்கு நீ எப்படி அவ்வளோ போல்டா இருப்ப, நீ எதுவுமே பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு மதி ஃப்ரெண்டு கேட்கவும், என்ன பண்ண சொல்ற என்னைய, அப்பா அம்மா அவ்வளோ பிளாக்மெயில் பண்ணுறாங்க, பத்தாவதுக்கு அப்பாவுக்கு உடம்பு வேறு சரியில்லை, ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, சர்ஜரி பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டாரு, அவங்களுடைய ஹெல்த்தா என் கோபமானு பார்க்கையில எனக்கு அவங்களுடைய ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு தெரிஞ்சு, அதனால தான் எதுவும் பேசாமல் இப்போதைக்கு அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்ன மதி பிடிக்காத வாழ்க்கையை பண்ணிக்கிட்டு என்ன அந்த லைஃப்லேயே காலம் முழுக்க இருந்து கஷ்டப்படலான்னு முடிவு பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு மதி ஃப்ரெண்டு கேட்கவும், மதி பார்த்து அமைதியாகவே இருக்காங்க. என்ன மதி நீ அப்ப அந்த எஸ்ஐ கூட தான் சேர்ந்து வாழ போறியா அப்படின்னு சொல்லி மதி ஃப்ரெண்டு கேட்கவும், அதுக்கும் பார்த்தா மதி அமைதியா இருக்காங்க. என்னடி இப்படி எல்லாத்துக்குமே அமைதியா இருக்கு, என்னதான் முடிவு பண்ணிருக்க, அந்த வாழ்க்கையை ஏத்துட்டு வாழ போறியா இல்ல உன்னுடைய முடிவுல எதுவும் மாற்றம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மதி ஃப்ரெண்டு கேட்கவும், அப்பதான் மதி இல்ல அந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமா ஒத்து வராது, அங்கே வீட்டில் இருக்கிற எல்லாரும் வேற மாதிரி இருக்காங்க, பத்தாவதுக்கு அந்த எஸ்ஐ அந்த சுரேஷ் எப்படி இருக்கான்னு தெரியுமா, நான் இப்ப காலையில பைக்ல வந்தேன், என்ன ஒரு பொண்ணு பின்னாடி உட்காந்துருக்கேன், பொண்ணு எப்படி மதிக்கணும் கூட தெரியல, அவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றான், நான் ரோட்லயே அவனை பைக்கு ஓரமா நிப்பாட்ட சொல்லி நான் இறங்கி ஆட்டோ பிடிச்சி வந்துட்டேன், அதுக்கு ஒரு வார்த்தைக்கு கூட ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஏன் வந்து எதுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட அவன் கேட்கல, இப்படிப்பட்டவன் கூட லைஃப் லாங் என்னால வாழ முடியுமா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன், டிவோர்ஸ், இதுக்கு ஒரே வழி விவாகரத்து தான், அம்மா அப்பா சொன்னாங்க, அதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான், எப்படியாவது விவாகரத்து உடனே கொடுக்க மாட்டாங்க, எப்படியும் 6 மாசமாவது ஆயிருக்கணும், அதான் பொறுமையா இருக்கேன், விவாகரத்து பண்றத தவிர எனக்கு வேற வழியே இல்லை, இதை இன்னைக்கு அந்த எஸ்ஐ கிட்ட பேசத்தான் போறேன், இன்னைக்கு பேசி ஒரு முடிவெடுக்கத்தான் போறேன், விவாகரத்துக்கு முடிஞ்சா நாளைக்கே கூட அப்ளை பண்றதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன், அந்த வாழ்க்கை எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மதி முடிவெடுக்கவும், என்ன மதி கல்யாணம் ஆகி 2 நாள் தாண்டி ஆகுது, நீ அந்த வாழ்க்கையை ஏத்துக்கிற போறியான்னு தான் கேட்டேன், அதுக்கு நீ டக்குன்னு விவாகரத்துன்னு சொல்ற அப்படின்னு சொல்லி மதி ஃப்ரெண்டு கேட்கவும், இல்லடி அந்த வாழ்க்கை எனக்கு சுத்தமா ஒத்து வராது, கட்டாயத்தின் பேர்ல மட்டும்தான் அந்த கல்யாணம் நடந்துச்சே தவிர விருப்பப்பட்டு அந்த கல்யாணம் நடக்கவும் இல்லை, அந்த எஸ்ஐ கூட என்னால குடும்பம் நடத்தவும் முடியாது, பொண்ணுங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியல, ஒரு பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கிறன்னு கூட அந்த எஸ்ஐக்கு தெரியல, இப்படிப்பட்ட ஆதிக்கம் இருக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள என்னால வாழ முடியாது, அதனால நான் விவாகரத்துக்கே முடிவெடுத்துட்டேன், சரி பார்க்கலாம் இன்னொரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு மதி கிளம்பவும், பின்னாடியே பார்த்தா சுரேஷ் வர, நானே உன்னை வீட்டுல போய் விட்டு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கூப்பிடவும், இல்ல ஆட்டோல எனக்கு போய்க்கிற தெரியும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், பின்னாடியே பார்த்தா தங்கராஜ் வராரு, என்னம்மா சுரேஷ் கூப்பிடறான்ல போ, என்ன உங்க அம்மாவை கூப்பிட்டு உனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ண சொல்லணுமா, போமா வீட்டுல இருந்து வரையில 2 பேரும் தானே வந்திருப்பீங்க, இடையில தானே நீ ஆட்டோல வந்திருப்ப, அதனால வீட்டுக்கு திரும்ப போகையில சுரேஷ் கூடயே போ அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், இல்ல எனக்கு ஆட்டோல போய்க்கிற தெரியும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், ஏய் இப்ப வரப்போறியா இல்லையா அப்படின்னு சொல்லி சுரேஷ் மிரட்டவும், ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம சுரேஷ் மிரட்டுறத பார்த்துட்டு மதி முறைச்சு பாக்குறாங்க,
இது ஹாஸ்பிட்டல்ல எப்படி நடந்துக்கிறன்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், ஆமா இந்த லெக்சர் எடுக்கிறதுக்குலாம் ஒரு குறைச்சல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கோவப்படவும் மதி பார்த்தா அதுக்கும் முறைக்கிறாங்க. மதி போமா, சுரேஷ் கூட போ, சுரேஷ் போய் வண்டி எடுறா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் சுரேஷ் வண்டி எடுக்கவும் மதி பின்னாடி உட்காராங்க. வீட்டுக்கு பார்த்தா 2 பேரும் வந்துடுறாங்க. என்னம்மா உங்க அப்பா நல்லா இருக்காரா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், நல்லா இருக்காரு. ஆமா எப்ப டிஸ்சார்ஜ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி கேட்கவும், இன்னும் 2 நாள் ஆகும். ஆமா ஆப்ரேஷன்லாம் நல்லபடியா முடிஞ்சா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கேட்கவும், நல்லபடியா முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா ரூமுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு வராங்க. அப்பதான் மலரு கேட்குறாங்க, என்ன மலரு அப்பா நல்லா இருக்காரா, அம்மாவுக்கு தைரியம் சொன்னியா, அப்பா உடம்பு இப்போ பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி மலரு கேட்கவும், பரவாயில்ல அப்பா இப்போ சர்ஜரி எல்லாம் பண்ணதுக்கு அப்புறமா அப்பா இப்போ ஓகே, இன்னும் 2 நாள்ல அப்பா வீட்டுக்கு போயிடுவார் அப்படின்னு சொல்லி மதி சொல்லிக்கிட்டு இருக்கவும் அப்பையும் பார்த்தா மலர் சமைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன நான் எப்போ உங்களை பார்த்தாலும் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கீங்க, இந்த வீட்டில் இத்தனை பேர் இருக்கும், இத்தனை பேர்த்துக்கும் நீங்க ஒரு ஆள் தான் சமைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், ஆமா நான் ஒரு ஆள் தான் சமைக்கிறேன். கூட யாராவது வேலை பார்க்குறவங்களாம் வச்சுக்கிற மாட்டீங்களா, இந்த பாத்திரம் விளக்குறது, காய்கறி நறுக்கி கொடுக்கறதுக்கு, வீடெல்லாம் கிளீன் பண்றதுக்கு, மாப் போறதுக்கு, இப்படி மெய்டு யாரும் வச்சுக்கிற மாட்டீங்களா, இத்தனை பேத்துக்கும் நீங்க ஒரு ஆள் சமைக்கிறீங்க, டயர்ட் ஆகிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி மதி கேட்கவும், அதெல்லாம் டயர்டா எனக்கா, நெவர் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிண்டல் பண்ணவும், என்ன ஆடில் வர மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இங்க பாரு மதி, உனக்கு என்னை இப்ப பாக்குறதுனால புதுசா தெரியும், இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷமா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு, அதனால எனக்கு ஒண்ணு இது புதுசா இல்ல, செஞ்சு செஞ்சு பழகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சுரேஷ் அப்பதான் ரூமுக்குள்ள போறாரு. சுரேஷை பார்த்ததுமே வேகமா மதி பின்னாடியே போறாங்க. ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும் மதி பார்த்தா டிவோர்ஸ் நோட்டீஸ் எடுத்து நீட்டுறாங்க. என்னது இது அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் சுரேஷ் பார்த்தா படிச்சு பாக்குறாரு. பார்த்தா விவாகரத்து பத்திரம். அதை பார்த்ததுமே சுரேஷுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. என்ன இது அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும், பார்த்தா தெரியல, டிவோர்ஸ் நோட்டீஸ். எங்க அம்மா அப்பாவுடைய பிளாக்மெயிலுக்காகவும் உங்க தங்கராஜ் மாமா பண்ண பிளாக்மெயிலுக்காக மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன். மற்றபடி இந்த கல்யாணம் நான் விருப்பப்பட்டு நடக்கவுள்ள, இந்த கல்யாணத்தை என்னால் விரும்பி ஏத்துக்கிறவும் முடியாது. இதுக்கு ஒரே முடிவு விவாகரத்து மட்டும்தான். விவாகரத்து நோட்டீஸ், அதில் கையெழுத்து போடுங்க. எப்படியும் விவாகரத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு 6 மாதம் ஆகும். கல்யாணமாகி சில குறிப்பிட்ட மாதத்துக்கு அப்புறமா தான் விவாகரத்துக்கே அப்ளை பண்ண முடியும். கல்யாணம் ஆன 2 நாளில் எங்கேயும் விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க. இப்பயே இருந்து எனக்கு தெரிஞ்ச வக்கீல் மூலமாக பேசிக்கிட்டு இருக்கேன். அதனால இந்த விவாகரத்து நோட்டீஸில் கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் சுரேஷ்க்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி.